Hello friends, welcome to Anni's Kitchen. இன்னைக்கு நாம காராமணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். காராமணி ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ஃபர்ஸ்ட்டு நாம் காராமணியை வேக வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் வச்சு. இதில் நான் உப்பு சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரே ஒரு விசில் வேக வச்சா போதும். இது பார்க்குறதுக்கு தான் பெரிய பருப்பாக இருக்குமே தவிர இது ஒரு விசில்லே நல்லா குக் ஆகிடும். இதை ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஊறும். ஒரு 5 hours மினிமம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது நான் தண்ணி ஊற்றிட்டேன், உப்பும் சேர்த்துட்டேன். நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் ஆயிடுச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் வித்தியாசம் தரல. வேகிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. நம்ம கையில் எடுத்து செக் பண்ணலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. பாருங்க, ப்ரெஸ் பண்ணோடனே நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு விசில்லே இது ரொம்ப நல்லா குக் ஆகிடுது. இப்போ நம்ம தாளிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் இதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போவே பெருங்காயம் போட்டோன்னா கரிஞ்சிடும். அதனால் இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. இது கூட வரமிளகாவும் கருவேப்பிலை கொத்தும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம தண்ணியில் தான் வேக வைக்கிறோம் இல்லையா அந்த சுண்டல் எல்லாமே. ஸோ அதில் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினாவே போதும். ஒரு 2 to 3 minutes ஆகும், அவ்வளோதான் ஆகும். ஏன்னா இது நல்லா வெந்துருச்சு, நம்ம இதுக்கப்புறம் வேக வைக்க போகிறதில்ல. அதனால் இதை வெந்ததை ஜஸ்ட் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிறது மட்டும்தான். ஸோ 2 minutesலேருந்து 3 minutes வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போது ஆல்மோஸ்ட் ஈரப்பதம் போயிடுச்சு. ஸோ நம்ம தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது போட்டுட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காயிலையும் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும், கொத்தமல்லிலையும் ஈரப்பதம் இருக்கும். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். கொஞ்சம் லேட்டாக சர்வ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். தண்ணி விட்ட மாதிரி ஆகிடாது. அதுக்காக தான் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ 1 minute ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம காராமணி சுண்டல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நவராத்திரிக்கு செய்கிறோம் அப்படின்றப்போ இதில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த சுண்டல் 1 கப் வச்சுட்டு வெத்தலை, பாக்கு, பூ வச்சுட்டு 2 வாழைப்பழம் வச்சு கொடுக்கணும். வாழைப்பழம் எப்போவுமே ஒத்தையாக கொடுக்கக்கூடாது, 2ஆக தான் கொடுக்கணும். இது மட்டும் மினிமமாக இது மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.